வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நன்றாகத்தான் இருக்க வேண்டும், நன்றாக இருப்பீர்கள். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை ரீச் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சரியா? சரி, இன்னைக்கு நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட இந்த பரிகாரம் பண்ணி கிரக நிலைகளை நம்ம மாத்திரலாமா, என் பொண்ணோட மனசை மாத்திரலாமா, என் பையனோட எண்ணத்தை மாத்திரலாமா, இப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஜாதக கட்டம்ங்கிறது நம்மளுடைய கர்மாவோட ப்ளூ பிரிண்ட். சரிங்களா? முந்தின ஜென்மத்துல, இப்ப செய்யல, முந்தின ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்த தவறுகளால் அதனுடைய வினை பயன்கள், அதாவது நல்ல செஞ்சிருந்தா நல்லது, கெட்டது செஞ்சிருந்தா கெட்டது, அதுக்கு தக்கன மாதிரிதான் இந்த கிரகங்கள் போய் அந்தந்த இடத்துல அப்படி இப்படி போய் உட்காரும். சரிங்களா? நான் பண்ணலையே சார், என்னோட பாட்டன் கூட்டன், எங்களோட அப்பா சொந்தம் அம்மா சொந்தம் தானே பண்ணாங்க, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்கிறவங்களுக்கு நான் விளக்க சொல்றேன். என்னன்னு, பொதுவா ஒரு சந்ததியர் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியோ ஒரு நல்ல விஷயங்களோ ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுட்டு போறாங்கன்னா அது உங்களுக்கு தான் வரும். அதை நீங்க யாருமே வேணாம்னு சொல்ல போறது இல்லையா? அவங்க வாங்கின நற்பெயர்களாகட்டும், அதுக்குண்டான கிரெடிட்டை யார் என்ஜாய் பண்றா? அடுத்து பின்னாடி வரவங்க தான், இல்லையா? சோ அது மாதிரிதான் இந்த கெடுபலன்களான விஷயங்களும் கூட. அவங்க பண்ண நல்லதும் உங்க மேலதான் வரும், அவங்க பண்ண கெட்டதும் உங்க மேலதான் வரும். சரியா? யார் பண்ணாலும் நமக்கு அது கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். நீங்களே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஜாதகத்துல இப்படி வந்து கரெக்டா உட்காரும். நம்மளோட கர்மாவோட பிக்சர் என்னவோ அதுதான் ஜாதகம். சரிங்களா? இதுல வந்து இதை மாத்துறேன் அதை மாத்துறேன் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா ஜோதிடர்களையும் நான் இதை சொல்லல. இவ்வளவு கொடுங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, பூஜையை பண்ணி மாத்திரலாம் அப்படிலாம் எந்த ஒருமே கிடையாது. தெய்வத்தாலே அங்க வந்து மாத்த முடியல அப்படிங்கும் போது மனுஷன் எப்படி மாத்த முடியும்? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஜோதிடம்ங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அறிவியல் கோட்பாடு, அறிவியல் சமன்பாடு. இது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது. இதுல கொண்டு வந்து ஆன்மீகத்தை மிக்ஸ் பண்ணி தெய்வம் என்னை காப்பாத்திரும், தெய்வம் எல்லாமே எனக்கு பண்ணிரும் அப்படிங்கிறது சுத்தம் வந்து மூடத்தனம். சரிங்களா? அதை இதை மிக்ஸ் பண்ணாதீங்க. கர்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது தெய்வத்துக்கும் இந்த பரிகாரம் பண்ணி உங்க கர்மாவை மாத்துறேன், எல்லாம் பரிகாரத்துக்கு அங்கங்க 10,000 20,000 பொருள் அது ஒரு பொருளை கொடுக்குறோம், அதை வீட்டுல கொண்டு போய் வைங்க, இப்படிலாம் சொல்லி நிறைய இடங்கள்ல கேட்க முடியுது. நானே போய் நிறைய இடங்கள்ல ஜோதிடர்கிட்ட, நம்ம ஜோதிடர்னு காட்டிக்காம நிறைய பேர்கிட்ட போய் பேசும்போது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்றாங்க. மை அது இதெல்லாம் பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் நிறைய கிரக நிலைகள் இருக்கு அந்த மாதிரி பண்றதுக்கும். சரிங்களா? அந்த ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்தாதான் அதையுமே பண்ண முடியும். சும்மா எல்லாமே எல்லாம் அப்படிலாம் பண்ணிடலாம் அப்படிலாம் இப்ப எல்லாருமே அதை போய் பண்ணி 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 எல்லாருமே மாத்திடுவாங்க. அந்த மாதிரி இல்லை. எங்கேயும் போய் பணம் கொடுத்து பரிகாரம் சொல்லி ஏமாறாதீங்க. தெய்வத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தெய்வ வழிபாடு உங்களுடைய ஆத்ம திருப்திக்கும் உங்கள் ஆத்ம சுத்தத்துக்கும் தான் நீங்க போய் தெய்வத்தை வழிபடுறீங்க. அதுல போய் ஜாதகத்தை மாத்தலாம் முடியாது. என்னைய இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு வழி கொடு அப்படிதான் நீங்க கேட்கலாமே தவிர, முற்றிலுமா எனக்கு அதை மாத்தி கொடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெய்வம் ஏன் அதை நான் மாத்தணும்னு தான் கேட்கும். உனக்கு அதை தான் கொடுத்துருக்கேன், அதை வாழ்றதுக்கு தான் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ அதை தான் அனுப்பிச்சாகணும். அது நல்லதோ கெட்டதோ. சரிங்களா? இதுல நான் அதை பண்ணி மாத்துறேன், இந்த பொண்ணோட மனசை மாத்துங்க, அந்த பையனோட எண்ணங்களை மாத்துங்க. அதாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து, என் பையன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்றான்,
பையன் வந்து அவ கூட பேசவே கூடாது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து நிறைய கேட்கறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? எக்குத்தப்பான பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஸோ அப்படிலாம் அதுல வந்து ஜாதகத்துல எல்லாம் அப்படிலாம் மாத்தலாம் முடியவே முடியாது. தெய்வ வழிபாடுங்கிறது நம்மள நாம சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தானே தவிர இந்த ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்புகளை மாற்ற முடியாது. சம்பவங்களை எதுவுமே அதுல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேணா உங்களுக்கு தெய்வம் வந்து உங்க மேல கருணைப்பட்டு இறக்கப்பட்டு போனா போகுது அப்படின்னு அந்த கர்ம வினை பலன்கள்ல எதை குறைக்க முடியுமோ அதை குறைச்சு சில விஷயங்களை பண்ணி கொடுப்பாரு. அதுக்குமே அந்த ஜாதகத்துல இடம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பரிகாரங்கள் பலிக்கும். நானே ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு பரிகாரம் பலிக்கும்னா தான் அந்த பரிகாரத்தை சொல்லுவேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். சரிங்களா? ஸோ அதனால இத போய் எங்கேயும் காசு கொடுத்து 5000 கொடுத்து 10,000 கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் இத ஜோதிடம் படித்து நான் வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் வந்து காசு வாங்கியிருக்காங்க. நிறைய அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லிட்டு பரிகாரத்தை பண்றோம்னு சொல்லி காசை வீணாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய எனர்ஜியும் போய் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடும் வாழ்க்கை மேல. அந்த மாதிரிலாம் எங்கேயும் போய் காசு கொடுத்து ஏமாறாது. அப்படிலாம் எதுவுமே நடக்கிறதும் இல்லை, நடக்கவும் செய்யாது. சரியா? ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். அது நல்லதோ தீமையோ. நீங்க சும்மாவே உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா வரும். இது எப்படின்லாம் கேட்காதீங்க, வரும். இல்லவே இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வரவே வராது. இதுதான் ஜோதிடத்தோட கான்செப்ட். அது ஒரு சயின்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸோட ஒரு சமன்பாடு தான் ஜோதிடம். அதுபடிதான் அது மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதனால தேவையில்லாத பரிகார குழப்பங்கள்ல போய் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஸோ இதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தது. இது ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு சின்ன குட்டி வீடியோவை நம்ம போட்டிருந்தோம், பரிகாரம் கை கொடுக்குமான்னு. பார்க்காதவங்க போய் பாருங்க, அதில் இவ்வளோ டீட்டெயிலிங்காக நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதில் நான் டீட்டெயிலிங்காக சொன்னது எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக தான். சரிங்களா? மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து மீண்டும் விடைபெறுவது கௌதம் தினேஷ்குமார்.